அதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. இது 2 பேர் இருந்துவிட்டா இன்னும் பயம் அதிகமாக படும். ஒருத்தர் மட்டும் இருந்தாலாவது இவாதான் நினச்சின்னு சமாதானப்படுத்தினுடலாம். 2 பேரும் கூட வந்துட்டா யார் அழைச்சின்னு போகிறாளோன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியாதையே சிரமப்படுவோம் இல்லையோ. இந்த ஊர்லேருந்து சிவலூத்தூருக்கு போனோம், எந்த வழின்னு கேட்டேன். இந்த வழி வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்ப நேர் வழியை பிடிச்சின்னா போயிடலாம்னார் ஒருத்தர். ஒழுங்காக போய் சேர்ந்துருவேன். அதை விட்டுட்டு வேணும்னு குழப்பணம்னா இந்த முச்சந்தி நார்ச்சந்திக்கு போகிறச்சே இடது பக்கம் ஒரு வழி பிரியும், வலது பக்கம் ஒரு வழி பிரியும். நீர் வலதில் போனோம், இடத்துல போயிட மாட்டீரே அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக சந்தேகம் வந்துடும். அந்த நார்ச்சந்திக்கு போன உடனே வலது பக்கம் திருமணமா இடது பக்கம் திருமணமா இவர் என்ன சொன்னார்னு புரியாது இல்லையோ. ஒன்றா இருந்து கொடுத்துன்னா சமாதானப்படுத்தினுடலாம். 2 இருந்தாலே எதுவோன்னு சந்தேகம் வரும். இந்த பக்கம் விஷ்ணு தூத்தாள் கூட்டின்னு போகிறாளா, யமதூதர்கள் அழைத்து போகிறார்களா, 2ம் தெரியாமல் தவித்தான். அவனுக்கு முதல்ல புரியாதது நமக்கு நிச்சயம் நரகந்தானே, விஷ்ணு தூதர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதுக்கு மேலே கதையை நாம் பார்த்தாலே இவன் நாராயணான்னு பிள்ளையை கூப்பிட்டானோ இல்லையோ, கடைசி நிமிஷத்தை நாராயண நாமத்தை சொன்னபடியால் அது பிள்ளைக்கு வச்ச பேரு. இவன் நாராயணனை கூப்பிடணுங்கிறதுக்காக கூப்பிடல, நாமத்தினுடைய பிரபாவம் தெரிஞ்சு இவன் கூப்பிடல, தம் பிள்ளையினரிடத்துல இருக்கிற ஆசையால் கூப்பிட்டான். ஆனால் அது கூப்பிட்டது நாராயண நாமமாக படுத்து. நல்ல வேளை அது பெருமானுடைய நாமமா இல்லாமல் எத்தையானு ஒன்று வைக்காது இருந்தானோ இல்லையோ. அப்படி பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தான்னா இவன் அத்தை கூட்டிருந்தான்னா கடைசியில் அந்த விஷ்ணு தூத்தாள் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாமல் வெச்ச பேரை நாராயணன்னான்னு கூப்பிட்டானோ இல்லையோ. அப்போ போய் சுருக்கி கூப்பிடுறது வழக்கம், செல்ல பெயர் அப்படி நம்ம வேறத்தையானு கூப்பிட போக விஷ்ணு தூத்தாள் வந்திருக்கவே மாட்டான். அதனால் இதுலேருந்து நாம் பேரை நன்னா வைக்கணும், வெச்ச பேரை முழுவதுமாகவும் கூப்பிட வேண்டும். இது 2மே முக்கியம். ஆக நாராயணன்னு கூப்பிட பிள்ளை பக்கத்தில் வந்து நின்னான். யமப்ரேஷ்யானு விஷ்ணு தூதாக வாரயாமாசு ரோஜசா ஊச்சுர் நிஷேதிதாஸ்தாம்ஸ்தே வைவஸ்ஸத புரஸ்ஸரா கேயூயம் பிரஷிதேத்தாரா தர்மராஜஸ்ய சாசனம் சர்வே பத்மவலாசாட்சாः பீதகௌசேய வாசசः கிரீட்டினः குண்டலினः லசத் புஷ்கரமாலினः. அழகான உருவத்தோடைய விஷ்ணு தூதர்கள், கோரமான வடிவத்தோட யமதூதர்கள் ஒத்தருக்கொத்தர் இப்போ பேசிக்க ஆரம்பிக்கிறா. விஷ்ணு தூத்தாள் இவனுடைய கையை பிடிச்சு விஷ்ணு லோகத்துக்கு அழைச்சின் போக பிரயத்தனம் பட்டுட்டா. யமதூதர்கள் நிற்கிறா. அதாரது யமதர்மராஜனுடைய ஆணை எங்கள் கடமையை நிறைவேற்றுறதுக்காக பாசக்கைத்த வீசறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் ஆர் குறுக்க வந்து தடுக்கிறது? சாஸ்தா யமதர்மராஜர் தான், அவருடைய சாசனம்தான் லோகத்தில் நடக்கணும், தடுக்காதீங்கோ அப்படின்னு யமதூதர்கள் சொன்னான். விஷ்ணு தூத்தாள் சிரிச்சா. உங்களார் இங்கே வர சொன்னா? அவன் பண்ணியிருக்கிற புண்ணியங்களுக்கெல்லாம் விஷ்ணுலோகத்துக்கு தானே அவன் போய் சேர்ந்தாகணும், அதுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு தான் வந்தோம். இவா சொன்னான். சிரிப்பு யமதூத்தாளுக்கு. பண்ணியிருக்கிற புண்ணியமா? இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியாதான்னு என் அவர்கள் பேச ஒத்தருக்கொத்தர் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடைசியாக விஷ்ணு தூத்தாள் கேட்குறா, யமதர்மராஜனுடைய கிங்கரர்கள் நீங்கள், உங்களுக்கே தர்மம் தெரியாதது ஆச்சரியமா இருக்கு. சரி, நீங்கள் ஏதோ இவன் தார்மிகன்னு சொன்னீங்களே, எது தர்மம் எது அதர்மம் அதை முதல்ல விளக்குங்கோன்னு கேட்டா விஷ்ணு தூத்தாள். கேட்கிறார்கள். புரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யச்ச தர்மஸ்ய லக்ஷணம் கதம் ஸ்வித் திரியதே தண்டா கிம்வாஸ்ய ஸ்தானம் ஈப்சிதாம். இவனுக்கு ஸ்தானம் ஈப்சிதம் ஸ்தானம், இவன் ஆசைப்பட்ட ஸ்தானத்தை அளிக்க வேண்டும். இவனுக்கு எது ஸ்தானம்னு முடிவு பண்ணோம்னா இவன் தார்மிகனா அதார்மிகனான்னு முடிவு பண்ண வேண்டும். அதுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு முதற்கண் தெரிய வேண்டும். சொல்லுங்களேன். என்ன விஷ்ணு தூதர்கள் யமதூத்தாளை கேட்க அவ சொன்ன பதிலை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீள். நம்ம தர்மம் எது அதர்மம் எதுன்னா குளம் வெட்டுறது தர்மம், தானம் தர்மம் கொடுக்கறது, அதே போல் தண்ணீர் பந்தல் வச்சா தர்மம், ஒருத்தர் 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா தர்மம் இப்படின்னு நினைப்போம். அதே அதர்மம் போய் சொன்னால், திருடினால், பெண்ணாண்டால் அதர்மம்னு சொல்லுவோம் இல்லையோ. இந்த கதைக்கெல்லாம் அவள் போகவே இல்லை. நெத்தி பொட்டில் தெரித்தாப்பில் பதில் தெரிவிக்கிறா. வேத பிரணிகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யா. எது வேதம் பண்ணுன்னு சொல்லித்தோ அது தர்மம், எதை வேதம் செய்யாதுன்னு சொல்லித்தோ அது அதர்மம். ரொம்ப சுலபமாக பரீட்சை முடிஞ்சு போச்சு. இப்போ வேதத்தால் இன்னது ஒன்று செய்யன்னு ஒத்துக்கொள்ளப்பட்டால் தர்மம், இன்னதை செய்யாதேன்னு விலைக்கு கொடுத்துட்டுனா அதர்மம். அதனால தான் சாஸ்திரம்னு பேர் வச்சிருக்கா வேதங்களுக்கு. சாசனாத்து சாஸ்திரம். இன்னென்னத்தை செய் என்னென்னத்தை செய்யாதே, இதம் குரு இதம் மாகார்ஷீஹி, இதை செய் இதை செய்யாதேன்னு வேதம் பிடிச்சு விடுறது இல்லையோ, அதன்படி நடக்க பழகினுட்டா தர்மம். இதை கண்ணனே ரொம்ப அழகாக தெரிவித்தான். வேதம் சொல்லித்துங்கிறதுக்காக நீ பண்ணன அர்ஜுனா, யார் ஒருத்தான் அதை பண்ணலையோ அவள் எல்லாரையும் அசுரகோட்டியில் சேர்த்துட்டேன்னா. 15வது அத்தியாயம் 16வது அத்தியாயம்லாம் வந்தது. இப்போ நிறையா அர்ஜுனனும் முதிர்ந்துட்டான் ஞானத்திலே. தேவர்களாறு அசுரர்களாறுன்னு கண்ணன் பிரித்து விடுறான். தேவாசுர விபாகம், இவர்கள்லாம் தேவர்கள், இவர்கள்லாம் அசுரர்கள். தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதா. தெய்வீ சம்பத்து இருந்தால் மோக்ஷம்,
ஆசுரஸ்வபாவம் இருந்தா அதோகதி தான் என்று ரெண்டையும் பிரித்து விட்டான். அர்ஜுனன் உடனே கேட்டான், தேவர்கள்னா ஆறாருப்பா, நன்னா அலங்காரம்லாம் பண்ணிண்டு பட்டு பீதாம்பரெல்லாம் சாத்திண்டு பளபளான்னு வந்தா தேவர்களா? கோரை பற்களோட தலையில கொம்பு முளைச்சிருந்தா அசுரர்களா கேட்டான் அர்ஜுனன். கண்ணன் பதில் சொன்னா, அப்படியெல்லாம் அசுரர்கள் தேவர்கள் நான் பிரிக்கிறது இல்லை. அப்ப நான் பிரகலாதன அசுரன்னா சொல்லணும், விபீஷணன ராட்சசன்னா சொல்லணும். அவர்களை போல தேவர்களே கிடையாது அர்ஜுனா. யாரு தேவர்கள் யார் அசுரர்கள் தெரியுமா? யஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா நசசித்திமவாப்னோதி. யார் வேதம் சொன்னபடி நடக்கலையோ அவன் அசுரன், யார் வேதம் சொன்னபடி நடந்தானோ அவன் தேவன். இவ்வளவுதான் கண்ணன் தன்னுடைய சாஸ்திரம் தன்னுடைய சம்மதமாக தெரிவிக்கிறான். ஆக வேதம் சொன்னபடி நடந்துட்டா எல்லாரும் தேவர்கள் தான், சொன்னபடி நடக்கலே எல்லாரும் அசுரர்கள் தான். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சோகம் வந்துடுத்து. நீங்க கடைசியில மாசுச்சா கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா. சோகப்படாதேன்னு சொல்லுகிறான் கண்ணன். இது 3வது மாசுச்சா. முதல் அத்தியாயத்திலேயே ஒரு மாசுச்சா வந்துடுத்து. மாசுச்ச சம்பதன் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. இப்ப 2வது தடவை ஒரு மாசுச்சா சொல்ல போகிறான். 3வது தடவை 18வது அத்தியாயத்துல மாசுச்சா. மாசுச்சகான்னா சோகப்படாதேன்னு அர்த்தம். அர்ஜுனன் இப்ப சோகப்பட்டான். என்ன தேவகோட்டியில சேர்த்திருக்கியா, என்ன அசுர கோட்டியில சேர்த்து? அவளுக்கு அவரவர்களை பத்தி கவலை. இவன் தேவர்களின்னார் அசுரர்களின்னார்னு உடனே என்னை எந்த கோட்டியில சேர்த்திருக்கேன்னு ரொம்ப கவலையா இருக்கே. அர்ஜுனன் கண்ணனை கேட்க கண்ணன் சமாதானம் சொன்னான், நிச்சயமா உன்னை தேவகோட்டியில தான் சேர்த்திருக்கேன்னா. எப்படி கண்டுபிடித்தாயின்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணன் சொன்ன சமாதானத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்ணன் பதில் தெரிவிக்கிறான், 15 அத்தியாயம் முடிய போறது. நான் பெரியவன் நான் பெரியவன் நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கத்தியை தூக்கிண்டு என்னை வெட்ட வராத இருக்க பாரு நீ, அப்ப நீ தேவனாத்தான் இருக்கணும், கண்டிப்பா அசுரனா இருக்க மாட்டேன்னு விட்டான். நான் பெரியவன்னு எந்த அசுரன் காதல விழுந்தாலும் அது பொறுத்துக்காது. அடுத்த நிமிஷம் கத்தியை தூக்கிண்டு கழுத்தை குறி பார்த்துன்னு வந்துடும். ஆனா கண்ணன் 15 அத்தியாயமா தானே பரமாத்மான்னு சொன்னால் இன்னும் கேட்டு இருக்கானோ இல்லையா அர்ஜுனன், நீ தேவகோட்டியில தான் இருக்கணும், அசுரனா இருக்க மாட்டேன்னு தெரிவித்தான். ஆக தேவர்களாரு அசுரர்களாரு? சாஸ்திரப்படி நடந்தால் தர்மம் எது அதர்மம் எது? வேதம் சொன்னபடி நடந்துட்டா தர்மம், சொன்னபடி நடக்கலைன்னா அதர்மம். ஏகாதசி அன்னைக்கு பட்னி இரு, இது வேதம் சொல்லியிருக்கு. இருந்துட்டா தர்மந்தான். எனக்கு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நான் இருப்பேன்னு இவன் எடக்கு பேச்சு பேசினான்னா அதர்மந்தான். சாஸ்திரம் ஏகாதசி அன்னைக்கு இருக்குன்னா அன்னைக்கு இருக்கணுமே தவிர எனக்கு பிடிச்ச நாளுங்கிறதுக்காக நான் இருக்க முடியாது. அன்னைக்கு இருந்துட்டு இன்னும் 4 நாள் வேணும்னா நாம சேர்த்து இருந்துக்கலாமே தவிர வேதம் சொன்ன நாளை விட்டுட்டு வசதியான நாளிலே நாம் தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது. ஆக வேத பிரணகிதோ தர்ம அதர்மஸ்தத் விபர்யா வேதோ நாராயண சாட்சாத். அந்த வேதம்ங்கிறது வேற யாரும் அல்ல, நாராயண சாட்சாத். எம்பெருமானே தெரிவிக்கிறான், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவ் ஆக்ஞா. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணைகள். யாரொருத்தன் அதை மீறி நடக்கிறானோ ஆக்ஞாச்சேதி மம துரோகி, அந்த ஆணையை மீறி நடந்தினால் எனக்கு துரோகி. யாருக்கு தைரியம் வரும்? இப்போ கண்ணனுக்கு துரோகி யாருக்கு? இந்த கோட்டியில் இருக்கிற ஆருக்கான தைரியம் வருமா? லோகத்தில் ஆருக்குத்தான் தைரியம் வரும்? பெருமானுடைய ஆணை தான் வேதங்கள். அதன்படி இவன் நடந்தால் தானே விஷ்ணுலோகம், அதன்படி நடக்கலே யமபட்னம் தான் என்று யமனுடைய தூதர்கள் சொல்ல இவா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறா. ஏன ஸ்வதாம்யமீ பாவா ரஜசத்வ தமோமயாக குணநாம கிரியாரூபைர் விபாவ்யந்தே யதாததம் சூர்யா அக்னிஹி கம் மருத்காவஹ சோமஹ சந்தியா அஹனி திஷ கங்குஹு காலோ தர்ம இதி ஹேதே தைஹ்யஸ்ய சாட்சிணா. நம்ம சுத்தி பெருமாள் நிறைய சாட்சி வச்சிருக்காராம். நாம வேதம் சொன்னபடி நடக்கிறோமா இல்லையான்னு அவர் கண்டுபிடிக்கணும் இல்லையோ, அதுக்காக நம்ம சுத்தி சாட்சிகளை வைக்கிறான். நாம் ஒரு இடத்துல திருட போறோம்னு வச்சுப்போம், அப்படியே சுற்றி பார்த்துப்போம். ஒருத்தர் நம்மளை பார்க்கலேங்கிறாப்புல இருந்தா கிடுகிடுன்னு போய் அதை திறந்து எடுத்துன்னு வந்துடுவோம் இல்லையோ. அதைத்தான் இப்போ யமதர்மராஜனுடைய தூதர்கள் சொல்றா, அந்த சமயத்துக்கு மட்டும் உன்னை 10 பேருக்கு மேற்பட்டவா பார்த்துட்டு இருக்கான்னார். இல்லையே, நான் சுற்றி பார்த்தேனே, ஒருத்தரும் என்னை பார்க்கலையேன்னா சூரியன் பார்க்கலையா, சந்திரன் பார்க்கலையா, அக்னி பார்க்கலையா, காற்று பார்க்கலையா, ஆகாசம் பார்க்கலையா, பூமி பார்க்கலையா, எது பார்க்கல நம்மளே? இவ இத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. இவ எல்லாரும் உடனே எழுதி அனுப்பிச்சிருவாளாம். அங்கங்கே இந்த செய்தித்தாள்கள்லாம் நிருபர்கள் வச்சுருக்காளோ இல்லையோ, அவள் எங்கே எது நடந்ததுனாலும் உடனே தலைமை அலுவலகத்துக்கு எழுதி அனுப்பிச்சிருவா, இங்கே இது நடந்ததுன்னுட்டு. இந்த நிருபர்கள் தான் இவா இத்தனை பேரும். இந்த சூரியன், அக்னி, ஆகாசன், சந்திரன், வாயு, இவா இத்தனை பேரும் பெருமானுடைய பிரதிநிதி. இவன் இப்படி பண்ணா, இன்னைக்கு இங்கே போனா, திரும்பி பார்த்துட்டே உள்ளே போனா, அவன் திருடினா, இது இத்தனையும் சொல்லி அவள் எழுதி போட்டுறாளோ இல்லையோ.
ஜாகிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால் பெருமான் நம்மளை பார்க்கலேன்னு மட்டும் நினைக்காமல் நிறைய பிரதிநிதிகளை நம்மை சுற்றி எம்பெருமான் வைத்திருக்கிறான். அவர் கண்ணப்படாமல் இவன் எத்தையுமே நடத்திட போகிறதில்லை. அதனால் இவனுக்கு சாட்சிகளும் உண்டுன்னு சொன்னார்கள். சூர்யோக்னி முதலான சாட்சிகள். யதேக தேகப்பிரவராஸ்திரைவித்தியம் உபலப்யதே பூதேஷு குணவைச்சித்ராத் தத்தான்யத்ரா முனீயதே மனசைவ புரே தேவா பூர்வரூபம் விபஷ்யதி. என்னிவா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் பேசின்னு இருக்க ரெண்டு பேருடைய சமாகமை இப்போ அஜாமிளனுக்கு கிடைத்த சொல்லியோ. இப்போ ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை சுகர் தெரிவிக்க போகிறார். நாராயண நாமத்தை சொன்னபடியாலே விஷ்ணுலோகத்துக்கு தான் அழைச்சின்னு போவோம் இவா பேசுகிறா. நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அப்போ வாழ்நாளெல்லாம் தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு பாவங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசி நிமிஷத்தில் நாராயண விஷ்ணு தரணிதர அச்சுத என்ன ஏதோ ரெண்டு திருநாமத்தை சொல்லிட்டு மோட்சத்துக்கு போயிடலாமா? இது கதை ஒழுங்கா இல்லையேன்னு பல பேருக்கு சந்தேகம் வந்துடும். இந்த அஜாமளன் கதையிலே தான் முக்கியமான சந்தேகம். அந்த சந்தேகத்தை சுகரே தான் விலைக்கு கொடுக்குறார். அப்படியெல்லாம் பாபம் பண்ணிவிட்டு நேர ஒரு திருநாமத்தை சொன்னதுக்காக மட்டும் பேட போகிறோங்கிறது இல்லை. ஆனால் அஜாமளன் கதையில் என்ன நடந்ததுன்னு உற்று நோக்க வேண்டும். இவன் படுக்கையில் படுத்துட்டு இருக்கான், மருண படுக்கையிலே ரெண்டு பேரும் இவனுக்காக வந்து வாதாடின்னு இருக்கா. இவர்கள் யமலோகத்துக்கு, இவர்கள் விஷ்ணுலோகத்துக்கு. ரெண்டு பேருமே பரம பக்தர்கள் தானே. யமதூதர்களும் பக்தர்கள் தான், விஷ்ணு தூதர்களும் பக்தர்கள் தான். யமதூதர்கள்ங்கிறவர்கள் தீயவர்கள் அல்லர்கள். அதுக்கு தான் கீழே ஜாகிரதைப்படுத்தினேன். அவா தான் தர்மத்தையே நிலைநிறுத்துறதுக்காக இருக்கிறவா. அந்த யமதூதர்களும் பாகவதர்கள், விஷ்ணு தூதர்களும் பாகவதர்கள். பாகவதர்களுடைய அருகாமை ஒரு அரை மணி இவனுக்கு கிடைச்சி சொல்லியப்போ அவள் ரெண்டு பேரோட கூடத்தானே இவன் படுத்துட்டு இருக்கான். அவள் பேச்சாகட்டும், தனக்காக வாதாடுறதா இருக்கும், அவர்கள் கூட இருக்கிறதாகட்டும், எல்லாத்தையும் பார்த்தால் சாது சமாகமங்கிறது நம்ம இடத்துல நல்லெண்ணத்தை தோற்றுவித்தே தீரும். இந்த சாதுக்களுக்கு நடுவில் இவன் படுத்துட்டானோ இல்லையோ, மெதுவாக மனசு யோசிக்க ஆரம்பித்தது. கடைசி நிமிஷம் மரணப்படுக்கையிலே ஒரு தடவை நாராயணான்னு கூப்பிட்டதுக்கு எனக்காக இந்த விஷ்ணு தூதர்கள் இவ்வளவு வாதாடுறாளே, அப்போ வாழ்க்கையில் நான் நிஜமாவே பக்தனாக இருந்திருந்தா எனக்காக எத்தனை வாதாடி இருப்பா அப்படின்னு மனசில் அப்போ தான் தோற்றித்து. இதுக்கு தான் அனுதாபம் பஷாத்தாபம்னு பேர். பஷாத்துனா பிற்பாடு, தாபம் தாம் பண்ண செயலுக்கு வருந்தி தாபப்படுகிறோமோ இல்லையோ, பண்ணுறது கூட தவறில்லை, பண்ணனத்தை நினைத்து வருந்த வேண்டுமல்லவா. பஷாத்தாபம் ஏற்பட்டது. ஒரு தரம் சொன்னதுக்கு இத்தனை தூரம் நமக்காக பேசுகிறாளே, நிஜமாவே வாழ்க்கையில் நான் வாழ்ந்திருந்தா விட்டுட்டேனே, அதுக்கு தகுந்த அதிகாரத்தோட தானே பிறந்தேன், ஏன் இந்த மாதிரி நான் இழந்து போயிட்டேன் என்று தாம் பண்ணத்துக்காக வருந்தினான். ஆக இவனுக்கு ரெண்டு நல்லது நடந்திருக்கு. சாதுக்களுடைய சேர்க்கை கிடைத்தது, பண்ண தவறுகளுக்காக வருந்துதல் கிடைத்தது. இதனால மொத்த பாபங்களும் கழுவப்பட்டு மோட்சத்துக்கு போனான் என்று கொள்ள வேண்டுமே தவிர வெறுமைக்கான பண்ற பாபத்தை பண்ணிட்டு திடீர்னு நாராயணான்னு கூப்பிட்டதுக்காக கிடைச்சிடும் என்று மட்டும் இங்கு அபிப்பிராயம் அல்ல. அப்படி திருநாமத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டா? ஒரு நாமத்தை கூப்பிட்டத்துக்காக இத்தனை பாபங்களும் கழிஞ்சு போடுமான்னா அதைத்தான் மேற்கொண்டு தெரிவிக்கிறார் இங்கே. நகி கஷ்டத்து க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்மகிருத் அயம் ஹி ஸ்ருத சம்பன்னா ஸ்ரீலவிருத்த குணாலய திருதவிரதோ மிருதுர்தாந்த சத்யவான் மந்திரவிச்சுச்சி. இவனுடைய பூர்வ கதைகளை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இவன் நல்லவனா தான் இருந்தான், ஆனால் அப்புறம்தான் கெட்டு போயிட்டான். எப்போ திருநாமத்தை சொன்னானோ அப்போ விஷ்ணு லோகத்துக்கு தான் வர வேண்டும் என்று கேட்க விஷ்ணு தூதர்களும் யமதூதர்களும் வாக்குவாதம் முத்தி கடைசியாக யமதூதர்கள் கேட்டா வெறுமைக்கான திருநாமம் சொன்னதுக்காக கிடைச்சிருமா? அப்போ விஷ்ணு தூதாள் பதில் சொல்றா, கிடைக்கும். இன்ன பயனுக்காகத்தான் நாமத்தை சொல்லணுங்கிறது இல்லை, வேணும்னே சொன்ன